Hi friends, welcwelcome back to KAPIL KAPIL. So, இப்போ செம்ம பிரியாணி. ஸோ பக்ரீத் அதுவும் என் ஃப்ரெண்டு வந்து பிரியாணி கொடுத்தா செம்மையாக ஒரு புளி பிடிச்சாச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக பிரியாணி சாப்பிட்ருக்கீங்க நானும் நம்புகிறேன். ஸோ எல்லாருக்கும் என்னோட இனிய பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள். எஸ், ஸோ இந்த ஸ்பெஷலான டேஸில் நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு கிராஃப்ட் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். என்னென்னா, ஸோ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் வாங்குவோம், அதோட பாக்ஸை எடுத்து நம்ம தூரம் தூக்கி போட்டுருவோம். ஸோ அதுமாரி தூக்கி போடாமல் நம்ம அயன் பாக்ஸை வந்து நீங்கள் எங்கேயும் தூக்கி போடாமல் அதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் லேண்டன் நான் செய்ய போகிறேன். ஸோ அதுவும் நம்ம மொபைலில் இருக்க டார்ச் ஃபோனே வச்சு எப்படி அந்த லேண்டன் நம்ம பண்ணலாம் அப்படிதான் இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க, வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்பெஷல் டேயில் ஸ்பெஷலான லேண்டன் செய்யறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலியான பாக்ஸ், ஒரு ஃபெவிகால், செலோ டேப், கட்டர், பிளாக் கலர் சார்ட் அண்ட் பட்டர் ஷீட். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலி பாக்ஸை வந்து இந்த சார்ட்டில் வச்சு ஒரு ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கணும். எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் சிசரை வச்சு அழகாக நீங்கள் கட் பண்ணி, எஸ். ஸோ நம்ம இந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பு கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அது கட் பண்ணி எடுத்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வெக்டர், அதாவது ஸ்டென்சில் கட் பண்ண போகிறோம். ஸோ எது ரிலேட்டடாக நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டென்சில் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பென்சிலில் என்ன நீங்கள் கட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ ஸ்டென்சிலாக கட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ கட் பண்ணிடலாமா? எஸ். ஸோ நம்ம ஸ்டென்சிலாகவும் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பாக்ஸை வந்து இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ பிஃபோர் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எட்ஜஸில் ஸோ கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு மார்ஜின் போட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு கட்டர் வச்சு அதை கட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா, நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இன்சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து போர்ட்ஸ்லாம் கொஞ்சம் இப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் செலக்ட் வச்சு ஸ்டிக் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பட்டர் ஷீட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் 2 பட்டர் ஷீட் கட் பண்ணி ரெடியாக நான் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணால், ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. ஃபெவிகாலை வந்து இந்த எட்ஜஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அழகாக நீங்கள் அதில் அழகாக ஸ்டிக் பண்ணிட வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அகெயின் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணணும். இதுக்கு மேலே அழகாக நீங்கள் ஸ்டிக் பண்ணணும். ஓகேவா? சூப்பர். அகெயின் நீங்கள் வந்து ஃபெவிகாலை இந்த பார்டர்ஸில் ஃபில் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த பட்டர் ஷீட்டை அகெயின் இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே பிளாக் கலர் சார்ட்டில் ஸோ ஒரு பார்டர் மாரி கட் பண்ணி இங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து ஒரு ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அழகாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ அந்த அப்பர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ரெடி இருக்குது, அந்த போர்ட் கலர்லேயே இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதையும் டெக்கரேட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிளாக் கலராக சார்ட் வச்சு ஒட்ட போகிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நான் டாப்லேயும் கவர் பண்ணிட்டேன், இந்த சைட்ஸ்லேயும் வந்து பிளாக் கலர் சார்ட் போட்டு கவர் பண்ணிட்டேன். ஸோ பேக் சைடில் நீங்கள் கவர் பண்ணாதீங்க. இப்போ பேக் சைடில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களை கட்டர் எடுத்து ஸோ இதுக்குள்ளே வந்து நம்மளோட டார்ச் லைட்டு இல்லை மொபைல் ஃபோனில் இருக்க டார்ச் லைட் கூட நம்ம உள்ளே வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மொபைல் ஃபோனில் இருக்க டார்ச் தான் யூஸ் பண்ண போகிறேன். எஸ், ஸோ உள்ளே நம்ம ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ லைட் ஆஃப் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. எஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட சிம்பிள் லைட் லேம்ப் ஸோ எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இன்னும் நீங்கள் வந்து ரொம்ப ஹெவி லைட்ஸில் இருக்க டார்ச் லைட் வேணால் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பயங்கரமான எஃபெக்ட் வரும். ஸோ இது வந்து நான் வெறும் ஃபோனில் இருக்க டார்ச் லைட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அவுட்புட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள்.